ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், செம்ம கிளைமேட், நல்ல மழை. நேற்று ஃபுல்லாக அவ்வளோ காற்று, புயல் மாதிரி அடிக்குது. புயல் மாதிரி அடித்து ரூம்குள்ளெல்லாம் வந்து மேலெல்லாம் தண்ணி அப்படியே உள்ளே வருது. பெட்ரூம்லலாம் வந்து தண்ணி, பாப்பா தம்பி படுத்திருக்கா, அது மேலே வந்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது. அப்புறம் கொசுவலை மேலே வந்து துணியெல்லாம் வச்சு மூடி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவங்கலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கமே வரல. பயந்துட்டு இடியெல்லாம் அடிச்சிச்சா, ரொம்ப பயந்துட்டேன். ஸோ எதாவது ஆகிடுமோ என்ன ஆகுமோ தெரியலன்ட்டு தூங்கவே இல்லை. தம்பிக்கும் பாப்பாவும் நல்லா கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டே இருந்தேன். ஸோ முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் காலையிலே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா குளிக்க கூட விடலை. செம்ம காற்று மழை எல்லாம் அடிக்குது. அப்படி மாமியார் சொன்னாங்க, இப்போ குளிக்கலாம் வேணாம், ரொம்ப மழை வருது, இப்போ ஃபஸ்ட்டு சமைச்சிடுங்க, சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிங்க, குளிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சமைச்சிடும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அங்கே பாருங்கள், எல்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு. பெரிய பெரிய மரம்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு புயல் காற்று அடிச்சிட்ருக்குங்க. பாப்பா வந்து இங்கே வச்சுட்டு, இங்கே லைட்டு இல்லை, கரண்ட் வந்து லேசாக இங்கே வந்து லேசாக காற்றாடினாலே இவங்க வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு மழை படித்தா சொல்ல வேணும். ஸோ ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா வந்து கேஸில் வந்து அடுப்பு வச்சுருக்கேன், சமைச்சிட்டு ஐயோ தண்ணி எடுத்தலை. இந்த நல்லா குளிராக இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நல்லா காரமாக வந்து பூண்டு குழம்பு வச்சா அப்படி இருக்கும். ஸோ அதை வந்து பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஆசை பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு. இன்றைக்கி சாப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்படி செய்கிறேன்னு. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஃபுல்லாக குழம்பு வந்து வீடியோ எடுக்க முடியாது. நான் செஞ்சுட்டு அதுக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா லைட்டே இல்லை பாருங்கள், ரொம்ப டல்லாக இருக்குது. பாப்பா வர பார்த்துட்டே இருக்கா, சரிதா? பாப்பா வர பார்த்துட்டே இருக்கா. சமைச்சிட்டு அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னென்னா வந்து எனக்கு கொழுந்த ஒருத்தனால அம்முன்னு சொல்லிட்டு வாலு, அவன் வந்து ஊருக்கு போயிட்டான். அவ்வளோ கஷ்டம், எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. ஐயோ ஊருக்கு போகிறானேன்னு. எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பானா. திடீர்னு ஊருக்கு கிளம்புனானே வந்து அண்ணி மூஞ்சல் லாஸ்ட்டாக பார்த்துக்காங்க, அண்ணி என் மூஞ்சல் லாஸ்ட்டாக பார்த்துக்காங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக சொல்லிகிட்டே போனான். பாவமாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து தமிழ்நாட்டே போயிட்டான், திருத்துறைப்பூண்டி போயிட்டான். நேற்று நைட்டு தான் 8 மணிக்கு வந்து இங்கேருந்து கிளம்புனா ஒரு 1:30 மணிக்கு வந்து ட்ரெயினா. இன்ன வரையும் வீட்டுக்கு யாருக்கும் தான் ஃபோன் பண்ணலை. நேற்று நைட்டு நான் மட்டும் பண்ணேன். ஏன்னா புயலெல்லாம் அடிச்சிச்சா, சேஃபாக போனியாக நானும் சேர்த்து பவன் அடித்தேன். நல்லா இருக்கேன், நல்லா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். பாருங்க பாருங்க, பாருங்க காமிக்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுடுச்சு. மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் இந்த வாளுங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, என் குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, அந்த சின்ன சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ யாராக இருந்தாலும் வந்து இந்த மழைக்கு வந்து வயல் ஃபுல்லாக தண்ணி நம்பிடும். ஸோ அதுக்காக வந்து வயலுக்கு வந்து வலையை எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை வேறு யாராச்சும் வயலில் வலை வச்சுருந்தாங்கன்னா போய் தெரியாமல் பிடிச்சிட்டு வர்றது, இல்லைன்னா இவங்க போய் பிடிச்சிட்டு வர்றது, வயலுக்கு வந்து இவங்க வலை போடுறது, அந்த மாதிரி சேர்ந்து போவாங்க. அப்படி சேர்ந்து போய் இந்த மீனெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பங்கு பிடிக்கிறாங்க பாருங்கள். 3 தான் பங்கு பிடிச்சிட்ருக்காங்க. இந்த மீனெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயம். பங்கு பிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. வறுத்து அந்த வெங்காயம்லாம் போட்டு மாதிரியே வறுப்பாங்க, வறுத்துட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு வரவங்களும் சொல்ல வேணாம். அதுவும் மீன் பிடிக்கப்பவும் நல்லா சாப்பிடும். இதில் வந்து மீன் துவையல்னு ஒன்று செஞ்சு சாப்பிடுவாங்க. தெரியும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. இந்த மலைக்கு நிறையா மீன், ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படியும் 1 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க, தண்ணியில் வச்சுக்குவாங்க, சாகாமல் இருக்கிறதுக்காக. आकाशेरी सारा पुटिला मैले साना कोरिया त्यसर कसो खाली पालाटी आनेको जाछु खाबी एक टुक्ना माइदे निले खाबी मासु बदले और पोलक चपरा मा दिबन एतुरा लाइला दे देउला हाइ पोले माबरो
இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி. தேவா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேவா வந்துடுவான்னு சொல்லிட்டு மணி 3 ஆக போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்துட்டான். அவன் என்னை பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நெல் வந்து அறுவடை நடந்துச்சு, நெல் அறுவடை. ஸோ அதை அறுத்துட்டு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கிறதுக்குள்ளே மழை, செம்ம மழை. ஸோ மறுபடியும் நனைஞ்சிருமோ என்னன்னு என் மாமியார் வந்து அதை வந்து மூடி வைக்கிறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதுதான் பார்க்குறீங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மாந்தோப்பு இருக்குது. ஸோ அந்த தோப்புலேருந்து அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய மாங்காய் பறிச்சிட்டு வந்தாங்க. அதை தான் வந்து பார்த்தோம். சூப்பராக இருக்கும், புளிப்பே இருக்காது பாருங்களேன், நல்லாயிருக்கும். பறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அந்த நெல்லெல்லாம் ஒரு ஓரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா நனைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நனைஞ்சா நல்லா இருக்காது. ஏன்னா வண்டிக்காண்டி வெயிட் பண்ணோம், அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நெல் மட்டும் கொஞ்சம் தான் போட்டிருந்தோம், எல்லாமே சோளம். இது மட்டும் நெல் மட்டும் கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். அதுக்காக இந்த சீசனில் மட்டும் நெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நீல நெல் நல்லாயிருக்கும், சாப்பிட வந்து சதத்து சூப்பராக இருக்கும். நாங்கள் போடலை, எங்கள் அம்மா அப்பா மட்டும் கொஞ்சமாக அறுவடைக்கு வச்சுருந்தாங்க. அவ்வளோ மழைங்க, செம்ம மழை. எல்லா நெல் சோளம் எல்லாம் வீணாயிடுமோன்னு எல்லாம் கவலை. செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ இதை வந்து பிளாஸ்டிக்கில் வச்சு மூடி வச்சுருவாங்க. நாளைக்கு தான் மிஷின் வருமா, அதுக்கப்புறம் தான் அதை வந்து அடிக்கணும். நாளைக்கு மழை வரலன்னா அடிக்கலாம், இல்லைன்னா வந்து நனைஞ்சிரும். இங்கே எது பார்த்தா நம்ம ஊரே தெரியும் பாருங்க. நம்ம ஊரோட எண்டு தான் பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜு தான் நம்ம ஊரோட எண்டு. இவங்க வந்து என்னோடய சித்தப்பா, எங்கள் ஊரில் இருக்காங்களா எங்கள் சித்தப்பா வேணும். ஸோ அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, வலையில் வந்து மீன் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க எப்போனா தூக்கிட்டு போயிட்டான் மீனெல்லாம், ஒன்றும் மாட்டலை அன்றைக்கி, எவன்னு தெரியல இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவன் சொல்லி திட்டிக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், ஒரு நம்ம வயல் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே வரையும் நம்ம வயல் இருக்குது, ஒரு வயல். அதனால தான் இங்கே வேலை பார்த்துருக்காங்க நம்ம அப்பா. மழை வந்துட்டு பாருங்கள், எல்லாம் பறக்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சைடு சோளம் எல்லாம் ரெடியாக இருக்குது, நெல் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அறுவடை டைமில் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது விவசாயிகள்லாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கக்குள்ளே வந்து மழை வந்துடுச்சு, லைட்டாக தூர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என் மாமியார் வந்து திட்டினாங்க, மழை வந்துடும், மொபைல் நனைஞ்சிடும், சீக்கிரம் போ, பாப்பா ஜுரம் வந்துடும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.